நம்ம தெரிஞ்சு தெரியாம எத்தனையோ தப்பு பண்றோம் இல்லையா? அப்ப இந்த நாமாவை சொல்ல வேண்டும். சகிஷ்ணவே நமஹா, சகிஷ்ணவே நமஹா, சகிஷ்ணவே நமஹா. இது பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சகிஷ்ணுன்னு வருது இல்லையா? அந்த சகிஷ்ணு. அதுக்கு என்ன அர்த்தம் வியாக்கியாத்தா சொல்றாருன்னு படிக்கணும், கேளுங்க. தேஷாம் ஆபிமுக்கியாத் பிராக் ஊர்த்வம் ச சஞ்சிதானாம் புத்யா அபுத்யா ச சகல காரணைஹி சர்வதா ச பிரச்சீயமானானாம் விவித நிஷேத சாசனாதிலங்கனாத்மனாம் சாதாரணானாம் அசாதாரணானாம் ச ஸ்வவாக்ஞாதினாதீனாம் சர்வம் சகேன ஸ்வேனாபி துஸ்ஸஹானாம் ஸ்வபக்த விஷயானாம் சானவதிகானபாராதனானாம் சகிஷ்ணு. ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ டெஃபினிஷன். அப்போ பெருமாள் தெரிந்தே, தெரியாமல் செய்த பாவத்தை மன்னிக்கிறது விடுங்கோ, தெரிந்தே செய்த பாவத்தை மன்னிப்பார். அவர் எப்பேற்பட்டவர்? பக்தரின் கோரிக்கையை ஏற்காமல் இருக்க மாட்டால் கை நழுவுதல் இல்லாதவன் அச்சுதன். தெரிந்தே செய்த பாவத்தை கூட மன்னிப்பார் சகிஷ்ணு. அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல் நாமா. இதுக்கு நான் ஒரு கதை முதல்ல சொல்லிவிடுறேன். ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தின் தொடக்கம். அதில் பரதன் எப்படி மாமா வீட்டுக்கு போனார், 12 வருஷம் இருந்தார். ராஜா தசரதன் ராமனை ராஜாவாக்கணும்னு நினைச்சார். ராமனை கூட்டு சொல்லிட்டார், ஐ அட்வைஸ் யூ ஹியர் பை தட் யூ வில் பிகம் த ராஜான்னுட்டார். ராமர் ஆத்துக்கு போய் சீத்தை கிட்ட சொன்னார். சீத்தை கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு ட்வீட் பண்ணிட்டா. இப்படி அப்படி சாதாரணமாக ஓடிட்டு இருக்கு. அப்போ தான் மந்தரா வந்தா, கலக்கிய மாமனத்தரளாய் கைகேசி வரம் வேண்டன்னு கைகேயி மனசை 1.5 மணி நேரத்தில் பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். கைகேயி முதல்ல சொன்னா, ராமேவா பரதேவா விசேஷம் நோபலக்ஷயே. ஏண்டி, ராமனுக்கு பட்டாபிஷேகமா இருந்தா என்ன, பரதனுக்கு இருந்தா என்ன, 2 பேருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியலேனா. கைகேயி பாவம் முதல்ல ஆசையோட தான் இருந்தா. அப்பேற்பட்ட ஒரு தாய் மனசை கூட 1.5 மணி நேரத்தில் பிரெயின் வாஷ் பண்ணிட்டான்னா இந்த மந்தரா எவ்வளோ டாக்டரேட் பண்ணியிருப்ப பாரு. அவ மட்டும் இப்போ உயிரோடு இருந்தால் அத்தனை கார்பரேட்டும் அவளை ஹையர் பண்ணிவிடும் கன்சல்டண்ட்டாக. ரொம்ப ஞானியாக இருந்திருக்கா. அதனால் அந்த கைகேயி மனசை போட்டு கலைச்சுட்டா. கைகேயி ரொம்ப நல்லவோ ஸ்டார்டிங்கில். அவகிட்ட கேட்டா மந்தரா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆவதற்கு தகுதி உண்டோ? பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி, பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி, அதனால நமக்கென்ன பலன்? நம்மையெல்லாம் அவன் காத்த வண்டி. நம்மையெல்லாம் அவன் காத்தானே. பரசுராமனுடைய கர்வத்தை பங்கம் செய்து அவரால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நம்மை காத்தானே. நம்மையெல்லாம் அவன் காத்த வண்டி. அதனால என்னடி சொல்ல வர கைகேயி? பட்டம் கட்ட ஏத்த வண்டி. குழந்தை ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கணும், இல்லாட்டா அவ அப்பா அம்மா பட்டம் கட்ட ஏத்த வண்டி. நன்னா தானே சொல்றேன். டவுட் வந்துச்சு, யாரும் 4 பேர் எழுந்து போயினா பயமா, சுமாரா சொல்றேன் போல. பட்டம் கட்ட ஏத்த வண்டி. என்ன தகுதி சொல்லு கைகேயி? 4 பேரில் மூத்த வண்டி வண்டி. என் கண்மணி ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே. அந்த கைகேயி மனசை கலைச்சு 2 வரங்கள் கேட்க வச்சா. தசரதர் மன்றாடினார், ஐயோ என் குழந்தை ராமன் காட்டுக்கு போவான்னா என்னால தாங்க முடியலையே, கல்லும் முள்ளும் குத்த குத்த போவானா என்னால தாங்க முடியலையே கைகேயி. கைகேயி did not, but she didn't move even a single second. என்னால ஒரு செகண்ட் கூட பட்ச் பண்ணல. அதான உடனே தசரதர் பாவம் சுமந்திரனை விட்டு ராமனை கூட்டு கைகேயி சொன்னா, உங்க அப்பா நினைக்கிறார் நீ ரொம்ப நாளா காட்டியே போய் பார்க்கலையா, பார்த்துட்டு வந்துடுறா ராஜா, 14 வருஷம் போயிட்டு வந்துடும் சொன்ன உடனே ராமர் சரின்னு கிளம்பிட்டார். இப்போ சீதை கிட்ட சொல்றார், நான் சீதை இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, ப்ராக்டிக்கலாக சொல்லியிருப்பேன், ராமா ஐ வில் மிஸ் யூ அ லாட். 14 வருஷங்கிறது எப்படி நான் கடத்த போறேனோ, பட் லெட்ஸ் சி லைஃப் இஸ்.
I'll surely miss you a lot, Rama. Let's stay in touch. The world is, after all, very small. I'll give you loads of hugs. I'll keep missing you a lot. அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பேன். நான் ப்ராக்டிக்கலாக இது சொல்கிறேன் சுவாமி. யாரும் உட்காந்து காட்டில் போய் டவர்லாம் கிடைக்குமா, சிக்னல் இருக்குமானே தெரியாது இல்லையா? எப்படி போவேன்? சீதை வந்து சொல்கிறா, ஐயோ நோ ஐ வில் ஜாயின் யூ ராமாஸ். ராமர் சொன்னார், இல்லைம்மா இந்த ஊரை விட்டு உனக்கு வரணும்னு தோன்றதா? ராமா உன்னோட வந்தா நீ மட்டும் இருப்ப, இங்க இருந்தா 350 மாமியார். சப்தார்த்த சதம்ங்கிறது ராமாயணம். 350 பத்னி இருந்தாலாம் தசரதற்கு. 350 பேர் மாமியார் எல்லாம் நன்னா வேற இருக்கா. இப்போ போனால் இல்லை, எல்லாம் 350 நன்னா இருக்கு. இவாளோட இருக்கிறதுக்கு நான் உன்னோடையே வந்து விடலாமே. அவா 2 பேரும் கிளம்பி லக்ஷ்மணன் கிளம்புறா. இது பாருங்களேன், நான் சுமித்ரா இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லியிருப்பேன், ஏண்டா உனக்கு என்ன, நீ உள்ளவா, அவன் ஏதோ போயிட்டு போறான், கோயிங் லக்ஷ்மண் மத் ஜாவோ பேட்டா. அண்ணா கிட்ட போய் சும்மா 2 கண்ணீர் விட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ, வந்துருவோம், அவ்வளோதான். யாராவது உட்காந்து திரும்பி நான் எல்லாம் அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு யாராவது போவாளோன்னா, சுமித்ரா மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி தன்னலமற்ற ஒரு தாய். போடான்னா பின்னும் பார்வாள் மகனே இவன் பின்செல் தம்பி என்னும் பணியன்று அடியாரின் ஏவல் செய்தி மன்னும் நகர்க்கே அவன் வந்திடில் வா அன்றேல் முன்னம் முடியன பால்முலை சோர நின்றாள். கம்பர் எடுக்கிறார். 3 பேரும் போறா. 3 பேரும் காட்டுக்கு போனோம்னா அப்பா தசரதற்கு ஒரே வருத்தம், ஐயோ என் குழந்தை கல்லு முள்ளும் குத்த போயிடுதேன், எவ்வாயால ராமா காட்டுக்கு போன்னு நான் சொல்ல வச்சுட்டேனே, கல்லும் முள்ளும் குத்த என் குழந்தை நடக்க போதே, எவ்வாறு நடந்தனை எம்மிராமாவோன்னு அழுதார் தசரதர். அழுது 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 முன்னாடி நடந்த ஒரு தபஸ்வி சம்பவம். அந்த குழந்தை அவ அப்பா அம்மா கண் தெரியாம இருந்தா, தசரதர் ஒரு அம்பு அடிச்சார். அந்த குழந்தை பேர் என்ன? ஸ்ரவணகுமாரன். சார் இது கூட தெரியாம நீங்கள்லாம் உபன்யாசத்துக்கு வந்துடுறீங்க. ராமாயணத்துல ஸ்ரவணன்கிற பேர் இல்லை, தபஸ்வின் தான் இருக்கு. அதனால அந்த தபஸ்வியை கூட்டுண்டு அது கொன்னுட்ட சம்பவத்தை தசரதர் ஞாபகப்படுத்தி கௌசல்யா கிட்ட எழுது, சுமித்ரா கிட்ட எழுது, உயிரை விட்டுட்டார். அவர் உயிர் துறந்த இரவு ஞாபகம் வச்சுங்கோ, அவர் என்னைக்கு உயிர் துறந்தாரோ அதே இரவு பரதன் கேகய தேசத்துல இருக்கான். ஆப்கானிஸ்தான் ஜலாலாபாத் கிட்ட கேகய தேசம், கந்தஹார் கிட்ட அங்க இருக்கான். அன்னைக்கு ஒரு கனா கண்டா. நீங்க இதை உன்னிப்பா கேட்டால்தான் இந்த நாமா புரியும். யாம் ஏவ ராத்ரிம் தே தூதஹ பிரவிஷ்யந்தி ஸ்மதாம் புரீம் பரதேன அபிதாம் ராத்ரிம் ஸ்வப்னோ திருஷ்டஹ அயம் அப்ரியஹ. எந்த இரவு அயோத்தியில் தசரதருடைய சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிந்ததோ தாமேவ ராத்ரிம், அதே ராத்திரி பரதன் ஒரு கனா கண்டான்.